நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம யூஸ் பண்ணுற சோப் ஒரு நல்ல சோப்பா இல்லை குவாலிட்டியில் கம்மியான சோப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சோப் போடுறேன், நல்லா நுர வருது, அது போதும், எனக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறாளா? அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். டிஎஃப்எம்னா என்னன்னு கேட்குறீங்க? டோட்டல் ஃபேட்டி மேட்டருங்க. அதாவது நாம் யூஸ் பண்ணுற சோப்பில் தாவர எண்ணெயை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சோப்போட குவாலிட்டி நல்லா கூடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைசராகவும் அதே சமயத்தில் ஸ்கின்ல உள்ள பாக்டீரியாஸை கில் பண்ணவும் செய்யும். நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு சோப்பை தயாரிக்கணும்னா அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. இதில் இந்த டாய்லெட் சோப்பை பார்த்தீங்கன்னா கிரேட் 1 76% அண்ட் அபோவ் இருக்கிறத கிரேட் 1 கொடுக்குறாங்க. இதே இது 70% to 75.99% இருந்ததுன்னா, அதாவது பிலோ 76 இருந்ததுன்னா அதை கிரேட் 2னும், அதே 60% to பிலோ 70% வரைக்கும் இருந்ததுன்னா அந்த சோப்பை கிரேடு 3ன்னு பிரிக்கிறாங்க. இது இந்தியன் கவர்மெண்டான BISனால கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதானே கேட்குறீங்க? எஸ், ஆக்சுவலாக எவ்வளவு தூரம் டிஎஃப்எம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரைசராகவும் அதே சமயத்தில் பளபளப்பாகவும் வச்சுக்கும். அதே சமயத்தில் கிரேடு கம்மியான சோப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்மளோட ஸ்கின்னை ட்ரை பண்ணி நாளடைவில் டேமேஜ் பண்ணும். இப்போ உள்ள மக்கள் சோப்பு என்ன பிராண்டுன்னு பார்க்குறாங்க, அதே சமயத்தில் அது வாசனையாக இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த டிஎஃப்எம் தாங்க. இந்த டிஎஃப்எம் அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் நல்லா இருக்கும். இந்த ஸ்கின் வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிஎஃப்எம் உதவுங்க. இதில் ஒரு முக்கியமான காமெடி என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் 1 சோப்பு கிரேட் 3 சோப். ஸோ மக்களே, கொஞ்சம் விழிச்சிக்கங்க. உங்களோட ஸ்கின் ட்ரை ஆக அவங்களோட காஸ்மெட்டிக்கான செலவு நீங்கள் அதிகரிப்பீங்க, மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுவீங்க. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேடு 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்னு யோசிச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கிரேடு 3 சோப் பெரிய லெவலில் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இல்லாமல் அந்த கிரேடு 3 சோப்பை யூஸ் பண்ண அது உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி மேலும் ட்ரை ஆகிக்கிறோம். இதில் இந்த டிஎஃப்எம் அளவை எங்கே பார்க்குறதுன்னா, ஒவ்வொரு சோப் பேக் நீங்கள் வாங்கும் போதும் அதில் ஃப்ரண்டோ இல்லை சைடோ இல்லை பேக் சைடோ ஏதோ ஒரு இடத்துல இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கிளிசரின் சோப்பு மட்டும் ஒரு விதிவிலக்கு. என்ன ரீசன்னா, அதில் தாவர எண்ணெய் யூஸ் பண்ணாதனால எந்த ஒரு கிளிசரின் சோப்லையும் டிஎஃப்எம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே மக்களே, இது உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.